ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 5 சனிக்கிழமை. நாளைய தினம் புரட்டாசியோட 3வது சனிக்கிழமை. இந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தாலே போதும், உங்கள் வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அது என்ன வேர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேறு எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாட்கள். இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் மொத்தமாக 4 சனிக்கிழமைகள் இருந்துச்சு. அதில் 2 சனிக்கிழமையை கடந்து வந்துட்டோம். மீதம் இருக்கக்கூடியது 2 சனிக்கிழமைகள் தான். அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு புரட்டாசி சனி, அக்டோபர் 12ஆம் தேதி ஒரு புரட்டாசி சனி. இதில் இந்த அக்டோபர் 5ஆம் தேதி நாளைய தினம் வரக்கூடிய புரட்டாசி சனி 3வது சனி. ரொம்ப முக்கியமான ஒரு சனிக்கிழமை. நிறைய பேர் வீடுகளில் நாளைக்கு தான் தளிகை போடுவாங்க. கடவுள் வழிபாட்டில் இந்த ஒற்றைப்படை எண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு நம்ம சுவாமிக்கு ஏதாவது வேண்டுதல் காணிக்கை வச்சா கூட 101 ரூபாய், 11 ரூபாய், 501 ரூபாய்னு ஒற்றைப்படையில் வைப்போம். அதே மாதிரி தான் இந்த சனிக்கிழமைகளில் 1வது சனி அப்புறம் 3வது சனி ரொம்ப விசேஷமான சனிக்கிழமைகள். அதில் நிறைய பேர் இந்த 3வது சனிக்கிழமை அன்னைக்கு தளிகை போட்டு பெருமாளுக்கு வழிபாடு நடத்துவாங்க. சொல்லப்போனால் அதோட புரட்டாசி மாதத்துக்கான அவங்க விரதத்தையும் வழிபாட்டையும் முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் உங்களோட பண தேவைகளையும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பண்ண போகிறீங்க. சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா நமக்கு நாமே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கணும். அந்த பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கிறதுக்கு அதிகமாக செலவும் ஆகக்கூடாது. சொல்லப்போனால் இந்த செலவில்லாத இந்த ஒரு பாதுகாப்பை நாமளே உருவாக்கிக்கணும். கண்ணுக்கு தெரிந்த எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்னு சொல்லி பல வகை பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த ஒரு வேரை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு கெட்ட சேர்க்கை காரணமாக அந்த படிப்பில் ஒன்றுடாமல் போயிருக்கும். அந்த குழந்தைய மறுபடியும் நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்காக இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கணவர் உத்தியோகம், வீடு, வேலைன்னு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பார். தேவையில்லாத சேர்க்கை காரணமாக தவறான பாதைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கணவன்மார்களை மனைவி நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்காகவும் இந்த ஒரு பரிகாரத்தை பயன்படுத்தலாம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ராஜவசியம் ஏற்படும். எங்கே போனாலும் ராஜ மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி போகக்கூடிய இடத்துல எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, தேவையில்லாத பயம் பதட்டம் இருக்குது, கெட்ட சக்திகள் ஏதாவது என்கிட்ட நெருங்கிடும், இது மாதிரி தேவையில்லாத பயம் இருந்தால் கூட இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு வேர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எப்படியாப்பட்ட கெட்ட சக்திகளும் கூட கிட்ட வராமல் ஓடிடும். இந்த ஒரு வேரை நாளைய தினம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த முறையில் தயார் செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போகும்போதோ இல்லை முக்கியமான வேலையெல்லாம் வெளில போகும்போதோ அதை கையில் எடுத்துகிட்டு போகும்போது கட்டாயம் நீங்கள் போகக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சித்தி உண்டாகும். இந்த ஒரு வேரை சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆண்கள் பெண்கள்னு சொல்லி யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வேர் உங்கள் கையில் இருந்தாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வசியமாகும். அது என்ன வேர் அப்படின்னா, இந்த ஒரு வேர் உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி இதையோட வேர் தான். கொத்தமல்லி நீங்கள் வாசனைக்கு பயன்படுத்துகிறீங்கள, அந்த கொத்தமல்லி செடியோட வேர் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை உங்களோட எப்பவும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க. பூஜை அறையில் சின்னதாக ஒரு பவுலில் தண்ணீர் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு கொத்தமல்லி இலையோட வேரை போடணும். அதாவது கொத்தமல்லி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதை கழுவி சுத்தப்படுத்தி, குறிப்பாக அந்த வேர் பகுதியில் கொஞ்சம் மண் இருக்கும், அந்த மண் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அந்த வேரை மட்டும் அந்த இலை இல்லாமல் தண்டோட கிள்ளி எடுத்து அந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்கள பூஜை அறையில், அந்த தண்ணியில் அந்த வேரை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கும்போதே உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறமா பெருமாள், இப்படி எல்லா கடவுள்களையும் ஒரு சேர வணங்கிடுங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த வேரை அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடாதீங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது அந்த தண்ணீரில் பூஜை அறையில் அந்த வேர் அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்றைக்கி இதை தயார் செஞ்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேர் இருக்குல்ல, அந்த வேரை மட்டும் தனியாக எடுத்து காய வச்சதுக்கப்புறமா வீட்டோட பூஜையில் பத்திரமா வச்சுடுங்க. வெளியில் ஏதாவது முக்கியமான வேலையாக போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேச போகிறீங்க, ஒரு வியாபாரத்துக்காக போகிறீங்க, தொழிலுக்காக போகிறீங்கன்னா அந்த ஒரு வேரை கையில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா ஒரு 4-5 வேரை தயார் செஞ்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தனித்தனியான அந்த வேரை வச்சுக்கலாம்.
சொல்லப்போனால் இந்த வேர் இருக்கு இல்லையா, இந்த வேரை அந்த காலங்களில் நம்மளோட முன்னோர்கள் தாயத்தை செஞ்சு போட்டுப்பாங்களாம். அதாவது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தாயத்து போடுறோம்ல, அந்த தாயத்தில் இந்த கொத்தமல்லி வேரை வச்சு அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து அந்த கொத்தமல்லியோட செஞ்சிருக்கக்கூடிய தாயத்தை நம்ம உடம்புல கையில் வச்சுக்கும் போது எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருந்திருக்கு. அதே நேரம் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரணும், பரம ஏழையாக இருக்கக்கூடியவங்க கூட கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேராகவும் இந்த கொத்தமல்லி வேர் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த முறையில் அந்த வேரை பூஜையை வச்சு தயார் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து தாயத்தாக தயார் செஞ்சு போட்டுக்கலாம். இல்லையா, நீங்கள் தாயத்தாக செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. வெளியில் எங்கேயாவது போகும்போதோ இல்லை ஒரு முக்கியமான விஷயமா கிளம்பும் போதோ அந்த வேரை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போது உங்கள் ஹேண்ட்பேக், மணி பர்ஸ் இல்லை உங்களோட ஷர்ட் பாக்கெட் இது மாதிரி இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறக்காமல் அந்த வேரை எங்கே எடுத்தீங்களோ மறுபடியும் பூஜை அறையில் வச்சுடுங்க. சுத்தபத்தம் இல்லாமல் அந்த வேரை தொடர்றது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மாதத்துக்கு ஒரு முறை அந்த வேரை, பழைய வேரை தூக்கி நீங்கள் கால்பாடு தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு வேரை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வேரை என்னைக்கு செய்யலான்னா, சனிக்கிழமையில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வளர்பிறை நாள். உதாரணத்துக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள் தான். அப்படி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் முடிஞ்சால் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே மறுபடியும் அந்த வேரை எடுத்து சுத்தபத்தமாக கழுவி பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பூஜை அறையில் அந்த வேர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணீரை ஊற்றிட்டு அந்த வேரை காய வச்சதுக்கு அப்புறமா மறுநாள்லேருந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வேர் அந்த தண்ணியில் வச்சு பூஜை அறையில் வைக்கிறீங்கள, அப்போ உங்கள் குலதெய்வத்தோட பெயரை ஒரு 108 முறை சொல்கிறதும் ரொம்ப சிறப்பு. வெறும் வேரை மட்டும் வச்சுருக்கிறவங்க கையில் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை தாயத்தா போடணும்னு நினைக்கிறவங்க இடுப்புலையோ கழுத்துலையோ கையிலையோ நீங்கள் தாயத்தாவும் கட்டிக்கலாம். இந்த ஒரு வேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. இந்த ஒரு வேர் கையில் இருந்தால் உங்களை எந்த கெட்ட சக்தியும் நெருங்காது. தைரியமாக வெளில போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு நல்லபடியாக வீடு திரும்ப முடியும். மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த வேரை புதுசாக மாற்றிக்கோங்க. தாயத்தில் வச்சுருக்கிறவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ மாற்றினா கூட போதும். ஆனால் வெறும் தாயத்து இல்லாமல் வேரை மட்டும் பயன்படுத்துகிறீங்களே, அவங்க மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுங்க. ஏன்னா அடிக்கடி காற்றுப்பட்டு அது காய்ந்து போயிடும். நாளுக்கு நாள் அதோட சக்தி அப்படிங்கிறது குறையும். மறுபடியும் புதுசாக நீங்கள் வேர் தயார் செஞ்சு பண்ணும்போது அந்த சக்தி போகாமல் அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட கொத்தமல்லி உங்கள் வாழ்க்கையையோ ஒளிமயமாக மாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கொத்தமல்லி இலையோட வேர். அந்த இலையை கிள்ளி போட்டு தண்டையும் தூக்கி போட்டுருங்க. ஒரே 1 இன்ச்சு இருந்தால் கூட போதும். சின்னதாக உங்களோட விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேர் கிடச்சா கூட போதும். இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வேர் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் எந்த செயலை வேணாலும் நம்பி செய்யலாம். வியாபாரத்தை தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி பரம ஏழையாக இருக்கக்கூடிய நபர் கூட கோடீஸ்வரனாக மாறக்கூடிய யோகத்தை, ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு வேர் ஏற்படுத்தி கொடுக்கும். உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் வந்து சேரும். இந்த வேரை வச்சுட்டா என் கோடீஸ்வரன் ஆகலாமாங்கிற ஒரு கேள்வி வரக்கூடாது. எந்த அளவுக்கு உழைச்சி முன்னேறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை, அந்த அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திருப்பி கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த வேரோடது. மற்றபடி உழைக்கிறது உங்களோட வேலை. கடவுள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லவே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.